வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு தனித்துவமான ஆளுமையை கொண்டிருப்பார்கள். மேஷம் ராசி என்பது நெருப்பின் அடையாளம், ஆற்றல், துணிச்சல், தலைமை பண்பு ஆகியவற்றை குறிக்கிறது. விருச்சிக லக்னம் என்பது நீரின் அடையாளம், ஆழ்ந்த உணர்வுகள், ரகசியம், விடாமுயற்சி மற்றும் ஆய்வு செய்யும் திறனை குறிக்கிறது. இந்த 2 குணங்களும் ஒருங்கே அமைவதால் இவர்கள் மிகுந்த ஆற்றலுடனும் குறிக்கோளுடனும் அதே சமயம் உணர்ச்சிபூர்வமாகவும் இருப்பார்கள். இவர்களின் மனதில் ஒருவித இரகசியத்தன்மை இருக்கும். எதையும் எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள். அதே சமயம் இவர்கள் மிகவும் உறுதியான முடிவுகளை எடுப்பார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் வரை ஓய மாட்டார்கள். நேர்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அநீதியை கண்டால் பொங்கி எழுவார்கள். இவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள். எவரையும் சார்ந்திருக்க விரும்ப மாட்டார்கள். தனித்துவமான சிந்தனையாளர்களாகவும் புதுமைகளை விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய எதையும் செய்வார்கள். ஆனால் சில நேரங்களில் தங்கள் முடிவுகளில் பிடிவாதமாக இருக்கலாம். குடும்பத்தில் ஏற்படும் சச்சரவுகளை தவிர்க்க இவர்களின் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். தங்கள் குடும்பத்தினரின் பாதுகாப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதே சமயம் தங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் விரும்புவார்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் இவர்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் அன்பும் விசுவாசமும் குடும்பத்திற்கு ஒரு பலமாக அமையும். குழந்தைகளிடமும் துணைவரிடமும் மிகுந்த பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். ஆனால் எதையும் வெளிப்படையாக பேசாமல் மனதில் வைத்துக் கொள்ளும் குணம் இவர்களுக்கு உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் மிகுந்த ஆற்றலுடனும் திறமையுடனும் செயல்படுவார்கள். தலைமை பொறுப்பை ஏற்க தயங்க மாட்டார்கள். எந்த வேலையையும் துணிச்சலுடன் ஏற்று அதில் வெற்றி பெறுவார்கள்.
இவர்களுக்கு விரைவாக முடிவெடுக்கும் ஆற்றல் உண்டு. அதே சமயம் இவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் என்பதால் வியாபாரத்தில் ஏற்படும் சிக்கல்களை எளிதில் புரிந்து கொண்டு தீர்வு காண்பார்கள். இரகசியமான விஷயங்கள், ஆராய்ச்சி சார்ந்த துறைகள், மருத்துவம், காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் கடின உழைப்பாளிகள். தங்கள் இலக்கை அடையும் வரை ஓயமாட்டார்கள். புதுமையான சிந்தனைகளை உருவாக்குவார்கள். தங்கள் வியாபாரத்தை வளர்க்க புதிய வழிகளை கண்டறிவார்கள். சில நேரங்களில் பிடிவாத குணம் காரணமாக மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வேலையை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள். தங்கள் வேலையை மிகச் சிறப்பாகச் செய்வார்கள். தலைமை பண்பு இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும். மற்றவர்களை வழிநடத்தும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள். இவர்களுக்கு விரைவான சிந்தனையும் செயலாற்றலும் உண்டு. எந்த வேலையையும் முழு ஈடுபாட்டுடன் செய்வார்கள். தங்கள் துறையில் நிபுணத்துவம் பெறுவார்கள். சில நேரங்களில் இவர்கள் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு முடிவுகளை எடுக்கலாம். இவர்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. ஆனால் பொதுவாக இவர்கள் தங்கள் ஊழியர்களிடம் நேர்மையுடனும் பாரபட்சமின்றியும் நடந்து கொள்வார்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பார்கள். இவர்களுக்கு மறைமுகமான வழிகளில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகளில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். ஆபத்து நிறைந்த முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இவர்களுக்கு திடீர் தனவரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. பரம்பரை சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கலாம். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் உணர்ச்சிவசப்பட்டு பண விஷயத்தில் முடிவெடுக்கலாம். ஆனால் பொதுவாக இவர்கள் தங்கள் நிதி நிலைமையை மிகச் சிறப்பாக நிர்வகிப்பார்கள். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கும் குணம் இவர்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சிவசப்படுவதால் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். செவ்வாய் கிரகம் இவர்களின் ராசி மற்றும் லக்னத்திற்கு அதிபதியாக இருப்பதால் சில நேரங்களில் தலைவலி, காய்ச்சல், இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கோபத்தை குறைப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. காரமான உணவுகளை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தங்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தியானம் போன்ற பயிற்சிகள் இவர்களின் உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும். குழந்தைகளை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளிடம் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்களின் திறமைகளை வளர்க்க உதவி செய்வார்கள். சில நேரங்களில் குழந்தைகளுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கலாம். குழந்தைகளை மிகுந்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சிப்பார்கள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அதிக உழைப்பை செலுத்துவார்கள். குழந்தைகள் மீது அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கலாம். ஆனால் பொதுவாக இவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஒரு நல்ல பிணைப்பை வைத்திருப்பார்கள். குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள். குழந்தைகளின் நண்பர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் இருப்பார்கள். பயணத்தை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் சாகச பயணங்களை விரும்புவார்கள். புதிய இடங்களுக்கு செல்லவும் புதிய அனுபவங்களை பெறவும் விரும்புவார்கள். கடல் சார்ந்த பயணங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணங்கள் இவர்களுக்கு லாபகரமாக அமையும். சில நேரங்களில் பயணத்தின் போது எதிர்பாராத தடைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் இவர்கள் தங்கள் துணிச்சலால் அவற்றை முறியடிப்பார்கள். புதிய கலாச்சாரங்களைப் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் இவர்களுக்கு உண்டு. பயணத்தின் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவார்கள்.
குறிப்பாக நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு பயணம் செய்வது இவர்களுக்கு மன அமைதியை தரும். முடிவாக, மேஷ ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் மிகுந்த ஆற்றலுடனும் குறிக்கோளுடனும் அதே சமயம் உணர்ச்சிபூர்வமாகவும் இருப்பார்கள். இவர்கள் துணிச்சலானவர்கள், விடாமுயற்சியாளர்கள், நேர்மையானவர்கள். தலைமை பண்பு இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும். குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள். தங்கள் இலக்கை அடையும் வரை ஓயமாட்டார்கள். தங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் மேலும் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். இவர்களின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வாழ்க்கையில் வெற்றி பெற உறுதுணையாக இருக்கும். இவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு சாகசமாக கருதி ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்வார்கள். இவர்களின் குணாதிசயங்கள் இவர்களை ஒரு தனித்துவமான ஆளுமையாக வெளிப்படுத்தும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.